வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் பிளாகர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்ங்க. கார்த்திகை தீபம் அதுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. என்னடா இது கார்த்திகை தீபம் அதுமா எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போவாங்க, நீங்கள் அவருடைய மகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கும் ஒரு வகையில் உகந்த நாள் தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி முருகன் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேங்க. ஸோ இன்றைக்கி இந்த கோவிலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டோங்க. காலை கழுவிட்டு அப்படியே அந்த படியில் மெதுவாக அடியெடுத்து நடந்து போய் மேலே போய் பார்த்தா அந்த கைத்தமலை முருகனுடைய ராஜகோபுரத்தை பார்த்தோன்னே உடம்பே சிலிர்த்துருச்சுங்க. அட என்னடா இது, திருப்பூர்லேயே இருந்துக்கிட்டு இந்த ஊத்துக்குழியில் இருக்க இந்த கைத்தமலைக்கு இவ்வளோ நாளாக நம்ம வர முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி என் மனசு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியோடு அப்படியே கோயிலுக்குள்ளே போச்சுங்க. போய் அந்த நிலவாசலில் தொட்டு கும்பிட்டு அப்படியே உள்ளே போய் நிமிர்ந்து பார்த்தா கோவிலோட அந்த அழகே அழகுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்து அந்த ராஜகோபுரத்தெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே கோவிலில் இருக்க அந்த சிலையெல்லாம் மெதுவாக ரசிச்சுட்டே வந்தேங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேங்க. தியானம் பண்ணிவிட்டு சரி ஓகேடா இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கோவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தேங்க. வெளியே வந்து அந்த கிரிவல பாதைன்னு ஒன்று இருக்கும், அந்த கிரிவல பாதையில் அப்படியே சரி சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி வந்தேங்க. நினச்சி கூட பார்க்கல, நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கைத்தமலைக்கு போகிறேன். ஸோ பின்னாடி போய் பார்த்தோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தலவிரிச்ச மரமான பாலமரம்னு ஒரு மரம் இருந்துச்சு. அதை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு வழி போச்சுங்க. அந்த வழியில் படி இறங்கி படப்படன்னு கீழே இறங்கி போய் பார்த்தா வள்ளி தெய்வானை சன்னதி இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு வள்ளி தெய்வானை அம்மையை கும்பிட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை வாங்கி நெத்தியில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா கோவிலில் ஏதோ நாதஸ்வர சத்தம் ஹெவியாக கேட்டுச்சு. என்னடா அது நாதஸ்வர சத்தம் கேட்குறேன்னு கோவிலுக்குள்ளே மறுபடியும் போய் பார்த்தா கார்த்திகை தீபங்கிறனால அங்கே வந்து அந்த தீபத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயர் ஒன்று சொன்னாருங்க, அது என்னன்னு நீங்களே கேளுங்களேன். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சுவாமி ஜோதி வடிவமா காட்சி எடுத்ததான் திருப்பூடி. நம்ம எல்லாரும் திருவண்ணாமலை போக முடியாது. அதனால எந்த கேந்திரமா இருந்தாலும் அந்த கோவில்ல அந்த சுவாமிக்கு முன்னால அண்ணாமலையாக நடத்தி எடுத்ததுதான் திருக்கோடி தீபம். அது இல்ல அப்போ சுவாமி பரமேஸ்வரனும் முருகை பெருமானும் சந்திக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சாமி பார்த்து தான் வைப்பாங்க திருக்கோடியை. எல்லா கோவில்களையும் வைக்கிறது உண்டு. அப்போ அந்த அண்ணாமலையுடைய அபிஷேகம் இந்த பிரதேசமே இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லோருடைய குடும்பங்களையும் அந்த தீப வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பம் பிரகாசமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம தீப தரிசனம் பண்ணுங்கிறது எல்லாருமா மனசுல வேண்டிட்டு அரோகரா சுத்தம் நல்ல சிறப்பா. அப்புறம் அந்த தீபத்தை எடுத்துகிட்டு பொதுமக்கள் எல்லாரும் கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வாத்தியக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணாங்க, அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். வாத்தியக்காரங்க அசத்திட்டாங்களா, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நினச்சிக்கூட பார்க்கல, செம்மையாக வச்சிட்டாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அந்த சாங்கும், அழகான பழனிமலை ஆண்டாவா அந்த சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சிட்டாங்க. எனக்கே உடம்பே சிலிர்த்துச்சு கேட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தீபத்தை ஏற்றிட்டாங்க. திடீர்னு எண்ணெயில் ஊற வச்ச ஒரு வெள்ளை துணியை வந்து பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது குபு குபுன்னு பெருசாக எரிஞ்சிச்சிங்க. எரிஞ்சது பார்த்தோன்னையும் இதை பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா நம்ம
திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் அதில் வர்ற சாம்பலெல்லாம் எடுத்து எல்லோரும் நெத்தியில் வச்சுட்டாங்க. நானும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு முருகனுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே என்னடா இன்னும் பொங்கலே போடலையேன்னு சொல்லி அப்படியே வருத்தத்தோடு கீழே நடந்து வந்துட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு சக்கரை பொங்கலும் அப்புறம் சாம்பார் சாப்பாடும் போட்டாங்க. நான் சக்கரை பொங்கல் வேணும்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தது முருகன் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் எனக்கு சக்கரை பொங்கலை போட்டு வயிறார சாப்பாடை போட்டு அனுப்பி விட்டாருங்க. நினச்சி கூட பார்க்கல, சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க.